பார்க்கிங் வசதி இல்லாததால் நண்பனின் வீட்டில் வேனை நிறுத்தியவருக்கு அதிர்ச்சி கொடுத்தவர்கள்தான் இவர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி கஸ்பா பகுதியைச் சேர்ந்தவர் எழில்குமார். சொந்தமாக வேன் வைத்திருக்கும் இவர் காலனி தொழிற்சாலைகளுக்கு தொழிலாளர்களை ஏற்றிச் செல்ல ஒப்பந்த அடிப்படையில் தனது வேனை வாடகைக்கு விட்டு தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன் எழில்குமாருக்கு விபத்து ஏற்பட்டு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வேனை ஓட்ட முடியாத நிலைக்கு சென்றுள்ளார் எழில்குமார். தினமும் வேனை வாடகைக்கு ஓட்டும் போது அவருக்கு பார்க்கிங் பிரச்சனை ஏற்படாத நிலையில் தற்போது சவாரிக்கு வேன் செல்லாததால் வீட்டின் முன் தனது வேனை நிறுத்த இடமில்லாமல் சிரமப்பட்டு வந்துள்ளார். அப்போது அவரின் நினைவுக்கு வந்தவர்தான் நண்பர் சக்திவேல். நண்பர் சக்திவேலுக்கு போன் செய்து, நண்பா, உன் வீட்டில் என்னுடைய வேனை நிறுத்திக் கொள்ளட்டுமா என்று அவர் கேட்க, அவரும் சரி என்று கூறியதால் சக்திவேலின் வீட்டின் முன்பாக எழில்குமாரின் வேன் பார்க்கிங் செய்யப்பட்டுள்ளது. அப்பாடா, வேனை ஒரு நல்ல இடத்துல பார்க்கிங் செஞ்சிட்டோம் என்று நிம்மதியடைந்த எழில்குமாருக்கு இன்னும் சில நாட்களில் ஒரு அதிர்ச்சி செய்தி வரப்போகிறது என்று அப்போது தெரியவில்லை. கடந்த 6ஆம் தேதி எழில்குமாரை தொடர்பு கொண்ட சக்திவேல் வீட்டின் முன் நிறுத்தியிருந்த வேன் திருடு போனதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். வேன் திருடு போனதால் மிகுந்த அதிர்ச்சி அடைந்த எழில்குமார் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் அது குறித்து புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் நண்பர் சக்திவேல் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது ஒட்டுமொத்த நாடகமும் அம்பலமாகியுள்ளது. நம்பிக்கையோடு வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்ற நண்பன் எழில்குமாரின் வேனை விற்பனை செய்து அதில் பணம் பார்க்க நினைத்துள்ளார் சக்திவேல். இதற்காக சாத்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் என்பவர் மூலமாக 80,000 ரூபாய்க்கு தட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவருக்கு வேனை விற்பனை செய்துள்ளார். சிலம்பரசனிடமிருந்த வேன் அங்கிருந்து திருப்பத்தூர் மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு கைமாறி உள்ளது. இவை அனைத்தும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து வேனை பறிமுதல் செய்த போலீசார் சக்திவேல் உட்பட 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நண்பராக பழகியவரை நம்பி வேனை பார்க்கிங் செய்த நபருக்கு தெரியாமல் வேனை விற்பனை செய்துவிட்டு நாடகமாடிய நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆம்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டின் முன்பாக பார்க்கிங் இல்லாததால் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டில் வாகனங்களை நிறுத்தியவர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.